Praise the Lord everyone, good morning. Today Jesus Army Fellowship Word of God ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதில் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, மாம்சத்தின் பலத்தில் நடவாமல் ஆவிக்கேற்றபடி நடங்க அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் பவுல் கூட கலாத்திய சபைக்கு எச்சரிக்கிறார். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டீங்க சொல்லி பவுல் சொல்கிறார். மாம்சமும் ஆவியும் என்றைக்கும் ஒன்றுக்கு விரோதமாக ஒன்று போராடி கொண்டே இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் என்ன என்பது வேதத்தில் அழகாக பவுல் சொல்லியிருக்கிறார். இவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடமில்லை என்று வெளிப்படையாகவும் பவுல் கூறியிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுவாகவே நாமும் மாறிவிடுகிறோம். மாம்சத்தின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் காணப்பட்டால் நம் மாம்சத்தின் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு விடுவோம். நம்ம ஆவிக்குரியவர்களால் தேவனுடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்து வாழ்வோமானால் நாம் ஆவிக்கேற்றவர்களாய் நடந்து கொள்வோம். இன்று நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம்? ஜெபத்துக்கும் தேவனுடைய வார்த்தைகளை படிப்பதற்கும் நம்ம எவ்வளோ நேரம் கொடுக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை நம்ம தான் காத்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா காலம் பொல்லாதவைகளாக இருக்குது. காலத்தை நாளையில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஏற்றவர்களை நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.